ஹையர் பர்ச்சேஸ் அக்கௌண்டிங்ல ஒரு சம் பார்க்கலாம். இந்த சம் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க. ராமன் லிமிடெட் ட்ரேட்ஸ் இன் ரெஃப்ரிஜிரேட்டர் ஆன் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அண்ட் அக்கௌண்டன்ட் ஃபர்னிஷ் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஓகேயா? ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது ஸ்டாக் இன் ஷாப், இன்ஸ்டால்மெண்ட் டியூ அண்ட் அன்பெய்ட், ஸ்டாக் வித் கஸ்டமர்ஸ். ஸோ இந்த சம்மோட கீழே நம்ம பிக்சரை போட்டு பார்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க ஷாப் இருக்கு. ஓகேயா? நீங்க கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்றீங்க. அட் வாட் பிரைஸ்? அட் ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ். ஓகேயா? இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது ஷாப்ல வந்து ஆல்வேஸ் அட் காஸ்ட் இருக்கும். கரெக்டா? அப்பதான் உங்களுக்கு தெரியும் வாட் பிரைஸ் யூஆர் பையிங் அண்ட் செல்லிங். ஓகே. கஸ்டமர்ஸ்ட வந்து ஆல்வேஸ் அட் ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ் இருக்கும். இதுதான் பேசிக் லாஜிக். ஓகே. இப்போ நம்ம சம் பார்த்தோன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க, தென் கேஷ் ரிசீவ்ட் டியூரிங் த இயர். ஓகே. ஸோ 3 முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், சம்திங் லைக் சேல்ஸ் வச்சுக்கோங்களேன். சேல்ஸ் இல்லது basically amount received. Okay, yeah. He has further stated that the company makes a gross profit of 1/3 on cost plus 1/3. Okay, yeah. அப்போ இந்த ஈக்குவேஷன் போடுங்க. இப்போ என்ன பிரைஸ் போடுறது? ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ் இஸ் காஸ்ட் பிளஸ் காஸ்ட் 1/3 C into 1/3, C/3. ஓகேயா? ஸோ ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ் ஈக்குவல் டு C plus 3/3 எழுதிக்கோங்க. ஓகேயா? C plus 3/3. நீங்க 3 LCM எடுத்தீங்கன்னா C into 4/3 வரும். ஓகேயா? ஏன்னா 3C plus C is 4C/3, C into 4/3. இதுதான் ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ். இப்போ நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா காஸ்ட் ஈக்குவல் டு அப்படியே இது 3/4 அந்த பக்கம் போயிடும். அப்போ ஹையர் பர்ச்சேஸ் இன்ட்டு 3/4. ஓகேயா? இந்த ஈக்குவேஷன் நீங்க வந்துட்டீங்கனாலே செம்ம நீங்க போட்ட மாதிரி. ஓகேயா? சரி, இப்போ அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன். சம் போட்டதுக்கு முன்னாடி இங்கேயே இருக்கிறேன். ஓகேயா? சரி, இப்போ ட்ரேடிங் போடுறீங்கல்ல, ட்ரேடிங் ஆர் P&L, அது என்ன வரும்? ஓப்பனிங் பேலன்ஸ் வரும், அதே மாதிரி பை க்ளோசிங் பேலன்ஸ் வரும், தென் பை சேல்ஸ் வரும். ஓகே. தென் டு கிராஸ் ப்ராஃபிட். இப்போ என்ன மிஸ்ஸிங் நீங்க? கரெக்ட், பர்ச்சேசஸ். ஏன்னா இப்போ இந்த சம்ல ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு, சேல்ஸ்னா என்ன? அதாவது அமௌண்ட் வந்தது இருக்கு. ஓகே. இப்போ வாட் இஸ் பெண்டிங் இஸ் பர்ச்சேசஸ். யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். ஓகேயா? இப்போ பர்ச்சேஸ் எங்கேருந்து வரும்? ஒன்லி இஃப் யூ ப்ரிப்பேர் ஸ்டாக் அக்கௌண்ட், தென் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், ஓகே, தென் இன்ஸ்டால்மெண்ட் டியூ. ஏன்னா இந்த மூணும் ஆல் இன்டர் கனெக்டட். ஓகே. அதுலேருந்து பர்ச்சேசஸ் வரும். ஓகேயா? ஸோ இது அடுத்த லாஜிக். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லாஜிக் இஸ் திஸ் equation. Second is we have to prepare these 3 accounts. Okay. Then trading account put easy ஆயிடும். Okay. Then the third logic is என்ன பிரைஸ்ல மெயின்டைன் பண்றாங்க? ஷாப்ல வந்து காஸ்ட்ல, கஸ்டமர்ஸ் வந்து ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ். ஓகேயா? இப்ப சம் போடலாம். ஓகே. சரி, என்ன கொடுத்துருக்காங்க இங்க? இன்ஸ்டால்மெண்ட் டியூலாம் கொடுத்துருக்காங்க. சார் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட் டியூ போடுங்க. இன்ஸ்டால்மெண்ட் டியூ அந்த குட்டியை எழுதுறேன், தெரியும் நினைக்கிறேன். to balance brought down 18,000. Okay. Then by cash received 4,80,000. Okay. By brought down, sorry, carried down. Okay. 30,000. So இதுலேருந்து நமக்கு we will know what is the installment due இருக்குல்ல. இப்போ இதுலேருந்து வாட்ஸ் த பேலன்சிங் நம்பர் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஸ்டாக் வித் கஸ்டமர்ஸ். ஏன்னா இந்த இன்ஸ்டால்மெண்ட் டியூங்கிறது யார்கிட்டேருந்து? கஸ்டமர்கிட்டேருந்து. ஸோ டு
Okay. 5 lakh 10,000, then 5 lakh 10,000 between the first June 49. So 4 lakh 92 is a stock with customers. Okay. Yeah. இப்ப stock with customers follow. Basically customer account. Okay. Stock with customers account. Okay. அதுல balance brought down 2 lakh 40,000. Okay. இது at the higher purchase price. Okay. Yeah. Then by installment due. By balance carried down 2 lakh 76,000. What will be balancing number? இதுதான் அதாவது ஸ்டாக் வித் கஸ்டமர்ஸ் இருக்குல்ல இது அப்ப ஸ்டாக் அட் ஷாப் அதாவது ஷாப்ல இருந்து போய் கஸ்டமருக்கு ஆட் பண்ணீங்கன்னா 7 lakh 0 0 0 8 2 5. So 5,28,000 is stock with customers. Okay. இந்த 492 மார்க் பண்ணிட்டேன். இதுவும் மேட்ச் ஆயிருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதான் சொன்னேன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும். ஓகேயா. இப்ப தேர்ட் அக்கௌண்ட் வந்து ரியல் அதாவது ஸ்டாக் அக்கௌண்ட். ஓகே. இது அட் காஸ்ட் பிரைஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால்மெண்ட் டியூ என்ன பார்த்தோம். ஓகே. தென் பேசிக்கலி ஸ்டாக் ஷிப் டு கஸ்டமர்ஸ் பார்த்தோம். ஓகே. இப்ப ஓகே to balance brought down 30,000. Okay. Then by என்ன வரும்னு பார்க்கலாம். by balance carried down 42,000. ஓகே. இது முக்கியமான விஷயம் இருக்கு. See, முதல் ரெண்டு அக்கௌண்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டூ லெட்ஜர் வந்து கஸ்டமர்ட்ட இருந்தது. இப்ப நம்ம போடுறது வந்து ஷாப் ஸ்டாக். அப்ப இது காஸ்ட் வைஸ் வருது. கரெக்டா. அப்ப இந்த 5,28,000ல காஸ்ட் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ். ஸோ நம்ம என்ன ஈக்குவேஷன் போட்டோம். ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா ஹையர் பர்ச்சேஸ் இன்டூ 3/4. ஹையர் பர்ச்சேஸ் இன்டூ 3/4 தான் யூ நோ what will be the stock with customers by stock with customers. ஓகே. எவ்வளவு அமௌண்ட் வரும். அது வந்து 8,28,000 இங்க எழுதிக்கிறேன். இன்டூ 3/4. ஓகேயா. நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிடுறேன். ஓகே. 4 1 4 12 4 2 8 3 6 6. யா. ஓகே. ஓகே. அதாவது இப்ப சொல்றேன். ஓகே.
பொறுமையா சொல்றேன் பாருங்க. அதாவது எங்கிட்ட இருக்கிற ஸ்டாக் வந்து 30,000, 30,000. ஓகே. தென் பர்ச்சேஸ் பண்ணது 4,08,000. தென் க்ளோசிங் பேலன்ஸ் வாஸ் 42,000. அப்ப ஹவு மச் வென்ட் டு கஸ்டமர்ஸ்? 3,96,000 அட் காஸ்ட். கரெக்ட்? ஹவு மச் வென்ட் டு கஸ்டமர்ஸ்னா 3,96 அட் காஸ்ட். இப்ப நம்ம அப்படியே இந்த ரிவர்ஸ்ல வரணும். ஓகே. தட் இஸ் ஈக்குவல் டு 5,28,000. ஓகே. அப்ப எங்கிட்ட ஓப்பனிங் பேலன்ஸ் தெரியும், க்ளோசிங் பேலன்ஸ் தெரியும், ஸ்டாக் வித் கஸ்டமர்ஸ். அப்ப பேலன்ஸ் தான் இன்ஸ்டால்மெண்ட்டா ரியலைஸ் ஆக்கு. இன்ஸ்டால்மெண்ட்லேயும் போனீங்கன்னா உங்களுக்கு கேஷ் வரும். ஸோ போத் வேஸ் யூ கேன் டூ. ஓகேயா? அது நமக்கு தேவையில்லை, நமக்கு இப்போ க்ளீனாக போட்டு வச்சுக்கோ. ஸோ நம்ம இப்போ வாட் வி ஹவ் டு டூ இஸ் வி ஹவ் டு கெட் டு ஹெச்பி ட்ரேடிங் அக்கௌண்ட். ஹெச்பி ஓகே. அதில் டூ பேலன்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே எழுதிக்கோங்க. இது மூணுத்தையுமே 30, 18, 2,40,000. ஓகே. அதே மாதிரி டூ பர்ச்சேசர்ஸ் 1,08,000. ஓகேயா? இந்த பக்கம் க்ளோசிங் பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ வருது? 42, 30, 2,76,000. ஓகேயா? போட்டாச்சு. இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ்ல இருக்கு. ஸோ வி ஹேவ் டு டூ இட் அட் காஸ்ட் ப்ரைஸ். அது வந்து ரிவர்ஸ் பண்ணிடணும். அப்போ ஸ்டாக் ரிசர்வ் 2,76,000 இன்டூ இது வந்து ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ், ரைட்? கரெக்ட். 2,76,000 இஸ் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ த காஸ்ட் வில் பி ஹையர் பர்ச்சேஸ் இன்டூ 3/4. அதை மைனஸ் பண்ணும். ஓகேயா? ஓகே. ஸோ பேசிக்கலி 69,000. அதாவது 2,76,000 மைனஸ் இந்த மைனஸ் பண்ண வச்சுக்கோங்க. 0, 0, 0. எஸ். அதாவது 2,76,000 மைனஸ் 2,07,000 பண்ணீங்கன்னா 69,000 இஸ் த ஸ்டாக் ரிசர்வ். அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்டாக் ரிசர்வ் இஸ் 2,40,000 இன்டூ 3/4 போட்டீங்கன்னா 1,80,000. ஸோ அதை வந்து 2,40,000 மைனஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 60,000. ஓகேயா? தென் பை கேஷ் ரிசீவ் which is 4 lakh. பேசிக்கலி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஹெச்பி ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். ஒன்னு we found out what is the purchases. Okay. Then second, the 2,40,000க்கு we remove the margin. Okay. அதே மாதிரி 2,76,000க்கு we remove the margin. மிச்செல்லாம் நார்மல், மிச்செல்லாம் அப்படியே காப்பி பண்ணிட்டோம். Now we will get whatever the closing is the profit. எப்போதுமே டோட்டல் வெளியில போட்டுவாங்க. We do not know what is the balance. Okay. 6, 2, 8, 7, 13, 14, 20, 28, 8, 2, 4, 8. இங்க பாத்தீங்கன்னா 8, 8, 16, 9, 25, 5, 2, 6, 8, 12, 13, 16, 1, 4, 5, 4, 7. அப்ப இதுதான். இப்போ கிரெடிட் இஸ் மோர் தென் டெபிட். ஓகே. அப்ப
88,000. Okay. Good. Two profit. Balance என்ன வரும்? 8 3 8 8 1. தாங்க ஆன்சர். So 1,23,000 is the profit. Okay. With color சரியில்லை. Sorry. Yeah. ஓகேயா? ஐ திங்க் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம்ம நீங்களும் ஒரு தடவை போட்டு பாருங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஆனா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டீங்கன்னா மிஸ்டேக் வராது. ஓகே, தேங்க்யூ.